கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களையும் மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான். மனிதர்களை விட அவனுடைய சில படைப்புகள் அல்லாஹுவை மிக அதிகமாக ஞாபகம் செய்கிறது, வணங்குகிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வழிபடாத சில படைப்புகள் மலக்குமார்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். படைக்கப்பட்டது முதல் கியாமத் வரும் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளைகளுக்கோ ஒரே ஒரு உத்தரவுக்கோ மாறு செய்ததில்லை. படைக்கப்பட்டது முதல் அவர்களுடைய அந்த காலம் முடிகின்ற வரைக்கும் சதாவும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டு அவனுடைய புகழையும் துதியையும் பாடிக்கொண்டிருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் கூறியிருக்கிறான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் என்றால் நாங்க, அவனுடைய கட்டளைகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள். இருந்தாலும் அல்லாஹ் மனிதர்களுடன் கொண்டிருக்கிற அன்பை போன்று, இரக்கத்தை போன்று, கருணையை போன்று உலகத்தில் வேற எந்த படைப்பினருடனும் இந்த அளவுக்கு அன்போ இரக்கமோ கருணையோ கொண்டதில்லை. எந்த வகையிலும் மனிதனுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முழு உலகத்துடைய இயக்கத்தையும் மனிதனுக்கு சாதகமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இரவை இருளாக வைத்திருக்கின்றான். இந்த மனிதன் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக பகலை வெளிச்சமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மனிதன் பகலிலே உழைத்து முயற்சி செய்து பாடுபட்டு ஹலாலான முறையிலே சம்பாதித்து அவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. எந்த விதத்திலும் அவனுக்கு துன்பங்களோ துயரங்களோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்கு என்பதற்காக பகலிலே 2 மலக்குமார்கள், இரவிலே 2 மலக்குமார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். நிச்சயமாக உங்களின் மீது பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள், கண்ணியமான எழுத்தாளர்கள், நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ அவைகளை அறிந்து அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். வலது கையிலே 1 மலக்கு, இடது கையிலே 1 மலக்கு. பகலிலே பாதுகாப்பதற்கு என்று 2 மலக்குமார்கள், இரவிலே பாதுகாப்பதற்கு என்று 2 மலக்குமார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நாளையில ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு என்று 8 மலக்குமார்கள். 800 கோடி மக்களுக்கும் அப்படி என்றால் எத்தனை லட்சம் மலக்குமார்களை அல்லாஹ் அவர்களுக்காக ஆக்கி வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துடைய ஓட்டமும் உலகத்துடைய இயக்கமும் இந்த மனிதர்களுக்காக. நாம் வாழக்கூடிய பகுதிகளில் தான் காற்றை வீச செய்திருக்கின்றான். மேலே செல்ல செல்ல உயர உயர அந்த காற்றுடைய அழுத்தம் குறைந்துவிடும். அதனால தான் மேலே செல்லக்கூடியவர்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தரையிலேயும் காற்றை அல்லாஹ் வீச செய்திருக்கிறான். கடலிலேயும் அதே காற்றை அல்லாஹ்தான் வீச செய்திருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் அந்த காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடலாம். குர்ஆன்ல கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹில் ஜவாரி ஃபில் பஹ்ரி கல் அஅலாம். கடல்களில் மலைகளை போன்ற பெரும் பெரும் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த அல்லாஹ் நாடி விட்டான் என்றால் காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவான். காற்றுடைய ஓட்டம் நின்று விட்டது என்றால் அந்த கப்பல் செல்வதற்குரிய சகல ஏற்பாடுகள் இருந்தாலும் அந்த தண்ணீருக்கு மேலால் அந்த கப்பல்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மனிதன் எந்த வகையில சிரமப்படக்கூடாது, அவனுடைய உணவுல, அவனுடைய உடையில, அவனுடைய பாதுகாப்புல, அவனுடைய பிரயாணத்துல எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லா ஏற்பாடுகளை செய்து தந்த அதே அல்லாஹ் இவனுக்கு நேரான வழியை காட்ட வேண்டும். இவன் செல்கின்ற இதே வழியில அவன் சென்று விட்டான் என்றால் மரணத்திற்கு பின்னால அவன் செல்ல வேண்டிய இடம் மோசமானதாக ஆகிவிடும். அதனால மரணத்திற்கு பின்னால ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை,
அதுதான் வாழ்க்கை என்றால் மிகையாகாது. உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் போலியானது, தற்காலிகமானது. ஆனால் மறுமையில் உள்ள இன்பம், சந்தோஷம் நிரந்தரமானது. அதனால் அந்த வாழ்க்கையுடைய இன்பத்தை இவன் அடைய வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஆனால் நபிமார்களுடைய அந்த அறிவுரைகளை, புத்திமதிகளை மனிதன் கேட்காத நேரத்துல, அதை மதிக்காத நேரத்துல அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய அறிவு ஆற்றலை வைத்து நான் எப்படி நினைப்பேனோ நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று மனிதன் அவனுடைய பிடிவாதத்தில் இருந்து அல்லாஹ்வை மறந்து அவனுடைய தூதுவர்களுடைய வழிகாட்டுதல்களை புறந்தள்ளி வாழ்ந்த நேரத்தில் தான் மனிதர்களை அல்லாஹ் பல வகையில சோதித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல பல வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், சூரா அன்ஆம்ல, வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த பல சமூகத்தார்களுக்கு நாம் தூதுவர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த தூதுவர்களுடைய பேச்சை, அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون, நாம் அவர்களை வறுமையை கொண்டும் நோய்களை கொண்டும் அவர்களை பிடித்தோம். ஏன்? அவர்கள் மீண்டும் திருந்தி வருவதற்காக. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யல. فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون. நம்முடைய சோதனைகளும் வறுமையும் நோய்களும் வந்த நேரத்தில் அவர்கள் திருந்தி அவர்கள் மீண்டு வந்திருக்க கூடாதா? என்றாலும் அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் நல்லது என்று ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டி அவர்களை வழிகெடுத்து விட்டான். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அனுப்பிய தூதுவர்களை, நம்முடைய அறிவுரைகளை, எச்சரிக்கைகளை அவர்கள் மதிக்காமல் மனம் போன போக்கில வாழ்ந்த நேரத்தில் எதை கொண்டு அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை மறந்து அதை புறந்தள்ளி வாழ்ந்த நேரத்தில் எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாம் திறந்து கொடுத்தோம். நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் ரொம்ப ஆனந்தத்துல, மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல மூழ்கி இருந்த வேளையில அஹதனாஹும் பக்தா, அவர்களை நாம் திடீர் என்று பிடித்து விட்டோம். ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் நம்முடன் இரக்கமானவன், கருணையானவன். ஆனால் உலகத்துல முஸ்லிம்களுக்குத்தான் சோதனை, முஸ்லிம்களுக்குத்தான் பிரச்சனை, முஸ்லிம்கள் தான் அகதிகளாக, முஸ்லிம்கள் தான் ஆங்காங்கே துரத்தி அடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு நாடற்றவர்களாக, வீடற்றவர்களாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஆனால் இந்த நிலைமையை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு காலத்திலேயும் இஸ்லாமியர்களுடைய ஆரம்ப நிலை ரொம்ப நன்றாக இருந்திருக்கிறது. அதற்கு குர்ஆன்ல பல சான்றுகள். தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டு மக்களாக இருக்கலாம். இந்த குறுகிய நேரத்தில் மிக சுருக்கமாக நாங்க பார்க்கலாம். தனி மனிதனுக்கும் அல்லாஹ் பலவிதமான ஆற்றல்களை கொடுத்தான், வசதி வாய்ப்புகளை கொடுத்தான், செல்வங்களை கொடுத்தான். அவன் அதிலே மெய் மறந்து அது என்னால, என்னுடைய அறிவால, என்னுடைய ஆற்றலால கிடைத்தது என்று பெருமை கொண்டு வாழ்ந்த நேரத்தில் அவனையும் அளித்திருக்கின்றான். அதற்கு குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ்ல அந்த காரூனுடைய சரித்திரத்தை அல்லாஹ் கூறுகின்றான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். இந்த காரூன் என்பது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவன், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவன். ஆனால் ஃபபகா அலைஹிம், அந்த மக்களுடன் அவன் அநியாயமாக நடந்து கொண்டான். வஆதைனாஹு மினல் குனூஸ்,
மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுக்கு நாம் எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தோம் என்றால் அவனுடைய செல்வங்களுடைய பொக்கிஷங்களின் சாவிகளை பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் சிரமத்தோடு சுமப்பார்கள். சாவிகள் தப்சீர்கள் வருது, கிட்டத்தட்ட 40 பலசாலிகள் அவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை சுமக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா இத கால லஹு கௌமுஹு லா தஃப்ரா. அவனுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், நீங்க வீணா தலக்கணம் பிடித்து பெருமை பிடித்து துள்ளாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். இப்படி துள்ளக்கூடியவர்களை, மமதையில ஆணவத்தில் அகம்பாவத்தில் தெரியக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. மாற்றமாக அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும்? இது அவனுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். யார் யாருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த செல்வந்தர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும்? அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা. அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு முதலாவது நீங்க உங்களோட ஆখিরাவை தேடணும். ஆখিরাவுக்கு தேவையான நல்ல வேலைகளை செய்யணும். அமல்களா, இபாதத்துகளா, வணக்கங்களா, தான தர்மங்களா, சதகாக்களா, ஜகாத்துகளா, சதகா ஜாரியா போன்ற வேலைகளை செய்து உங்களோட ஆখিরাவை சரியாக்கணும். வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்தில் உங்களுக்குரிய பங்கை நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு செலவு, உங்களுக்கு ஒரு வாகனம், உங்களுக்கு ஒரு ஆடை, உங்களுக்கு என்னென்ன உலகத்துல தேவையோ ஆடம்பரம் வீண்வரியம் இல்லாமல் அதை நீங்க செய்து கொள்ளலாம். இது இரண்டாவது. மூணாவது, வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் தானே இரக்கப்பட்டு உங்களின் மீது உபகாரம் செய்தான். நீங்க வரும்போது வெறுங்கையுடன் அல்லவா வந்தீர்கள்? உலகத்திற்கு வரும் பொழுது நிர்வாணமாவல்லவா வந்தீர்கள்? நீங்க எதையும் எடுத்துக்கொண்டோ உடுத்துக்கொண்டோ வரலையே. அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்து செல்வத்தை, பணத்தை, ஏன் அறிவை, ஆற்றலை, சிந்தனா சக்தியை, பகுத்தறிவை தந்தான். அதனால அவன் உங்களின் மீது உபகாரம் புரிந்த மாதிரி நீங்களும் மற்ற படைப்பினங்களின் மீது உபகாரம் புரிங்க. அதாவது அதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், பணத்தை வைத்து நீங்க குழப்பம் பண்ணாதீங்க. பணத்தை வைத்து அநியாயங்களை, அட்டகாசங்களை செய்யாதீங்க. உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கத்தானே பணத்தின் மூலமாக எந்த மாதிரியான அநியாயம், எந்த மாதிரியான அட்டகாசம். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால அந்த நியூ இயர் என்று சொல்லக்கூடிய புதிய வருடத்துல அவர்கள் மனிதர்களில் பலர், ஒரு சில இஸ்லாமியர்களும் இருக்கலாம், அவர்கள் இரவு வேளையில கொளுத்தி அந்த பட்டாசுகளுடைய தொகை எவ்வளவோ, அரபு நாடு என்று சொல்லக்கூடிய துபாயில, ரியாத்ல, கத்தார்ல அந்த நியூ இயருடைய கொண்டாட்டத்திற்கு அவர்கள் செலவழித்த பணம் எத்தனை பில்லியன். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். பூமியில பணத்தை வைத்து குழப்பங்களை உண்டு பண்ணாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். குழப்பம் பண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்லிவிட்டு அதற்கு பின்னால அந்த காரனுடைய வரலாறை அல்லாஹ் கூறுகின்றான். அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட நபியை அவன் ஏற்றுக்கொள்ளல்ல, நபியுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளல்ல. அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. என்னுடைய அறிவால தான் நான் இதை சம்பாதித்தேன். யாரு சொன்னது? அல்லாஹ் தந்தது என்று சொல்லி. எங்கட சிலர்களும் சில வேளை சொல்லுவாங்க, யாருடைய தயவால நான் முன்னுக்கு வரல, யாருடைய உதவியாலும் நான் முன்னுக்கு வரல, நானாக கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு முன்னால வந்தது. சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் உங்களோட மூளையில் உள்ள ஒரு நரம்ப கொஞ்சம் எடுத்திருந்தா உங்களால சிந்திக்கலுமா? உங்களால கணக்கு வழக்கு பார்க்கலுமா? உங்களால டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD படிக்கலுமா? நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் என்னுடைய ஆற்றல்களால். அந்த காரூன் சொன்னான், அதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்னுடைய அறிவால,
என்னுடைய நுழைஜால தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவன் பெருமை அடித்து அதை காட்டுவதற்காக அவனுடைய அனைத்து அலங்காரங்கள், அவன்துள்ள சொத்துக்கள், அவன்துள்ள பொறுமதியான பொருட்கள் அனைத்தையும் வெளியில வைத்துக் கொண்டு அவனுடைய மாளிகைக்கு பக்கத்தில் அவன் வெளியில வருகின்றான். அலங்காரங்களுடன் சில ரிவாயத்துகள்ல வருது 4000க்கும் மேற்பட்ட அவனுடைய பாதுகாவலர்கள் புடைசூழ. பெரும் பெரும் மன்னர்கள், தலைவர்கள் முன்னால போகும்போது நாங்க பார்க்கலாம், அவர்களுக்கு எப்படி எப்படி வாகனங்கள்ல, குதிரையில எப்படி புடைசூழ ராணுவ வீரர்களுடைய அணிவகுப்புடன் அவர்கள் எப்படி வருவாங்க. அதே மாதிரி அவன் வெளியில வந்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவனையும் அவனுடைய மிகப்பெரிய மாளிகையையும் அவன் வாழ்ந்த அந்த பிரதேசத்தையும் அவனையும் அவனுடைய பிரமாண்டமான மாளிகையும் நாம் பூமிக்குள்ள உறிந்து கொண்டோம், பூமிக்குள்ள இழுத்து கொண்டோம். அல்லாஹ் அன்றி அவனை பாதுகாக்க யாராலும் முன்னால் வர முடியாமல் போய்விட்டது. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, ஒரு தனி நபருடைய பல வரலாறுகள், அதிலே ஒன்றே ஒன்று உதாரணத்திற்காக நாம் கூறுகின்றோம். அவன் துள்ளினான், குதித்தான். அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளல்ல. அதனால மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனை மட்டுமல்ல, அவனுடைய மாளிகை, அவனுடைய முழு சொத்துக்களையும் பூமிக்குள்ள அல்லாஹ் உரிந்ததாக குர்ஆன்ல மிக தெளிவாக கூறப்படுகின்றது. அதற்கு பின்னால் இன்னும் ஒரு சமூகத்தை பற்றி நாம் பார்க்கலாம். குர்ஆன்ல பல சமூகத்தார்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதுல ஒரு சமூகத்தார் தான் யமன்ல வாழ்ந்த சபாவாசிகள். அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் விசேஷமான சில அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். என்னண்டா, அவர்கள் வாழ்ற பகுதி, அவர்கள் பிரயாணம் செய்யற பகுதி இப்பதான் உலகத்துல பல நாடுகள் டெவலப் ஆகி இருக்குது. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால அந்த பாலைவனம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால, நபி அவர்களுடைய வருகைக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால அந்த யமன்ல வசித்துக் கொண்டிருந்த சபாவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபாவாசிகளுடைய குடியிருப்பு பகுதிகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி. ஜன்னதானி ஐயமீனி வ ஷிமால். அவர்களுடைய பிரயாணம் செய்யும் பொழுது வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அழகான பூந்தோட்டங்கள், அதாவது பழங்களுடைய தோப்புக்கள். ஜன்னதானி ஐயமீனி வ ஷிமால். அல்லாஹ் என்ன சொன்னான்? குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும். உங்களோட அல்லாஹ்வால தரப்பட்ட உணவு தான் ரிஸ்க், இதை சாப்பிடுங்க. ஆனால் வஷ்குருலா, நீங்க அவனுக்கு நன்றியும் செலுத்துங்க. பல்தத்துன் தய்யிபா, இந்த ரொம்ப அழகான ரம்யமான ஊர். வரப்புன் கஃபூர், உங்களோட அல்லாஹ்வும் மன்னிக்க கூடியவன். தஃசீர்கள்ல வருகின்றது, நிறைவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல. அவர்கள் சஃபரை, பிரயாணத்தை காலையில ஆரம்பிப்பார்கள், பகலில் ஒரு ஊர். பகல்ல அவர்கள் சாப்பிட்டு ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் ஆரம்பித்தால் மாலையில இன்னும் ஒரு ஊர். அவர்களுடைய யமன் இருந்து ஜெருசலம் வரைக்கும் وَجَعَلْنَا بَيْنَهُمْ وَبَيْنَ الْقُرَى الَّتِي بَارَكْنَا فِيهَا قُرًى ظَاهِرًا. நாங்க பரக்கத் செய்த அந்த ஜெருசலம் வரைக்கும் அவர்களுடைய யமனிலிருந்து பல கிராமங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அவர்கள் உணவை, நீரை சுமந்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. அந்த தோட்டங்களுக்கு உள்ளால தலையில ஒரு கூடையை கட்டிக்கொண்டு கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வெளியில வந்தால் அந்த கூடை பழங்களால் நிறைந்துவிடும் என்று தஃசீர் ஃபத்ஹுல் கதீரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான்? சாப்பிடுங்க, நன்றாக அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதுவர்களுடைய அறிவுரைகளை புறந்தள்ளிடாதீங்க. ஒன்றல்ல, இரண்டல்ல, 13 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த 13 நபிமார்களையும் அவர்கள் புறக்கணித்த நேரத்துல, அதையும் அதே சூரா சபாவுல ஃபஅரது ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம்.
அவர்கள் நபிமார்களை புறக்கணித்தார்கள், நம்முடைய தூதுவர்களுடைய அறிவுரைகளை புறம் தள்ளினார்கள். அதனால அரின் அரபியில, தமிழ்ல மரிப், நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். யமன்ல மரிப் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அணைக்கட்டு 1987 அதை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் யமன் நாட்டுடைய அந்த ஆட்சி. அந்த மரிப் என்று சொல்லக்கூடிய அணைக்கட்டை நாம் உடைக்க செய்து அதிலிருந்து நீரை பெருக்கெடுத்து ஓட செய்து உபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி லவாத்தை உகுலின் ஹம்தின் வஅஸ்லின் வஷைஇன் மின் சித்ரின் கலீல். இவ்வளவு நிறைய பழங்கள் உள்ள அந்த தோட்டங்களை புளிப்பும் கசப்பும் நிறைந்த சில இலந்தை மரங்களை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு மயான பூமியாக, ஒரு வெள்ளக்காடாக நாங்க மாற்றி விட்டோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், என்னை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நாங்க அப்படித்தான் கூடி கொடுப்போம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தனி மனிதன் காரூனாக இருக்கலாம், ஒரு சமூகம் சபாவாசிகளாக இருக்கலாம், நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த குறைஷியர்களாக இருக்கலாம், ஏன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காலத்தை எடுத்துக் கொள்ளலாம். 2019 20 அந்த கோவிட்-19, அந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக், அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதற்கு பின்னால அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி விட்டான். எங்கட நாட்டிலேயும் சரி, உலகத்துல பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றானே, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாங்க திறந்து கொடுத்தோம் என்று. இன்றைக்கு வெளியில எங்கட நாட்டுல வெளிநாடுகள்ல பாருங்க, வானளாவிய கட்டடங்கள், 80 மாடி வேணுமா, 100 மாடி வேணுமா, கண்ணை பறிக்கக்கூடிய மின் விளக்குகள், இத்துணை வகையான, அதாவது பிரயாணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள். விமானம் தேவையா? விமானத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு படுப்பதற்கு அறை தேவையா? குளிக்கணுமா? ஷவர் வேணுமா? தண்ணீர்ல பிரயாணம், மாத கணக்கில் பிரயாணம் செய்வதற்கு குரூஸ் ட்ரிப் என்று சொல்லி சில பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. 2000-3000 பேரை சுமந்து கொண்டு அந்த கப்பல் இருக்கிற ஃபீலிங்கே இல்ல. அங்க சூப்பர் மார்க்கெட் வேணுமா, அங்க விளையாட வேணுமா, நீச்சல் தடாகங்கள் வேணுமா, மியூசிக்கல் ஷோ வேணுமா, அங்க பார் வேணுமா, அனைத்தையும் அந்த குரூஸ்களுக்குள்ள நிறைத்து அதிலே பிரயாணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள், அவர்களுக்கு தனியா யோட், அதாவது ஆடம்பர படகுகள், அவர்களுக்கு தனியா பிரைவேட் ஜெட்ஸ், அவர்களுக்கு தனியான விமானங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆடை அணிகலன்களை எடுத்துக்கொண்டோம் என்றா இப்பொழுது கட்டக்கூடிய சிலர்களுடைய கைகள் உள்ள வாட்ச் 7 மில்லியன், 8 மில்லியன், 10 மில்லியன். என்ன அவங்களோட கையில கட்டிக்கிற கடிகாரம், பெண்மணிகள் எடுக்கிற சில ஹேண்ட் பேக்ஸ் 1 மில்லியன், 2 மில்லியன். ஆடை அணிகலன்கள் வேணுமா? சாதனை, அதாவது அவர்களுக்கு தேவையான வேற வேற சாதனங்கள், பொருட்கள் தேவையா? வைத்தியம் எந்த அளவுக்கு முன்னேறிண்டா, அதாவது பல வகையில உடலை வெட்டாமல் கிழிக்காமல் லேசர் ட்ரீட்மெண்ட் வேணுமா? அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்குரிய சாதிகள் எந்தெந்த மாதிரியான அடிப்படையில் உங்களுக்கு வேணும்? ஆடைகளா, விளையாட்டு, அதாவது களியாட்டங்களா, அதாவது சொல்லுவாங்க பொழுதுபோக்கு எத்தனை இடத்துல வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கான அம்சங்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள், உணவு எடுத்துக்கொண்டா எத்தனை வகையான ரெஸ்டாரண்ட். நாங்க வீட்டிலேயே இருந்தபடி ஆர்டர் பண்ணினா half an hour நாங்க சொல்றது எங்கட வீடு எங்கட காலடிக்கு வந்து சேருகிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றானே, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அனைத்து வஸ்துக்களுடைய வாசல்களையும் நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுத்தோம். ஆனால் இவைகள் அனைத்தையும் அனுபவித்து ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி அல்லாஹ்வை மறந்து, மார்க்கத்தை மறந்து, தீனை மறந்து வாழ்ந்த நேரத்தில் அஹதனாஹும் பக்தா, அவர்களை நாங்கள் திடீர் என்று பிடித்தோம்.
கடந்த காலங்களில் பிடித்ததையும் கூறுகின்றான். இப்பொழுதும் அல்லாஹ் பிடித்து கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, எங்களுக்கு இப்ப அச்சுறுத்தல் இல்ல, எங்களுக்கு இப்ப பயமுறுத்தல் இல்ல, இந்த நாட்டில் நாங்க மிச்சம் அமைதியாக, மிச்சம் நிம்மதியாக, நாங்க சந்தோஷமாக வாழ்கிறோம். அதனால மாற்று மதத்தவர்களை போன்று, அல்லாஹுவை ஏற்காதவர்களை போன்று கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், எல்லாம் கூத்துக்கள், களியாட்டங்கள், கும்மாளங்கள், ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை, கட்டுப்பாடு இருக்குது. வரையறையுடன் கட்டுப்பாட்டுடன் நாங்க ஈடுபட்டோம் என்றா எவ்வாறு அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே மாதிரி பாதுகாப்பான். எல்லை மீறி ஈடுபடுற நேரத்துல அல்லாஹ் எல்லோரையும் சேர்த்து, அல்லாஹுடைய தண்டனை வந்தால் நல்லவர்களும் சேர்ந்து தான் அழிவார்கள். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. மறுமையில அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியங்களை கொடுப்பான். ஆனால் தண்டனை வந்து விட்டால் வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, ஒரு ஃபித்னாவை நீங்க பயந்து கொள்ளுங்க. அது வந்து விட்டது என்றால் அநியாயம் செய்தவர்களை மட்டும் அது தொடாது, எல்லோரையும் சேர்த்து தான் அது பீடிக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உதாரணத்திற்கு 1960-61 இந்தியாவுடைய பெரிய ஒரு அறிஞர் அபுல் ஹசன் அலி அல் ஹசன் அன் நத்வி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி, அவர் பர்மாவுக்கு செல்கின்றார். அவர் அங்க சென்று அந்த பர்மா வாசிகளுக்கு செய்த ஒரு பயான், பல பயான்கள் இருக்கின்றது, ஒரே ஒரு பயான் புத்தக வடிவத்தில் ஒரு 16 பக்கத்துல வந்திருக்குது. அந்த பர்மா வாசிகளுக்கு முன்னால் அவர் சொன்னார், 60கள்ல நீங்க இந்த நாட்டுல ஏன் பர்மாவை கூறுகிறேன்டா, எங்கட இலங்கையும் கிட்டத்தட்ட பர்மா மாதிரி. அந்த 60கள்ல சொன்னாங்க, நீங்க மிச்சம் சந்தோஷமா வாழ்றீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த நாட்டு மக்களால் எந்த வகையான அச்சுறுத்தலும் இல்ல, உங்களுக்கு எதிராக தீவிரவாத போக்குகளோ பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ ஒன்றும் இல்ல. இன்றைக்கு நீங்க இந்த நாட்டுல கொடி கட்டி பறக்கிறீங்க, வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அவர்கள் சொன்னார்கள், பர்மாவுடைய பாஷையை நீங்க படிங்க. பாஷையை மட்டுமல்ல, அந்த பர்மி லாங்குவேஜ்ல நீங்க கூடுதலாக படித்து நீங்க கவிஞர்களாக, கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக வரணும். இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க முன்மாதிரியாக இருக்கணும். நீங்க பர்மா உடைய முஸ்லிம்கள் இஸ்லாம் வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். மறுமுனையில இஸ்லாத்தில் உள்ள அஹ்லாக்குகள், நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்கள் அவர்களுக்கு போய் சேரணும். அவர்களுடன் நல்ல முறை நீங்க நடக்கணும். அவர்களுக்கு உங்களுடைய அஹ்லாக்குகளை கொண்டு இஸ்லாத்தை நீங்க விளங்க வைக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு என்று சொன்னாங்க. நீங்க மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீலையோ மக்காவுடைய ஜன்னத்துல் முஅல்லாவுலையோ அடங்குவதை விட இந்த பர்மாவுல தான் நீங்க அடங்கணும். நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து முஸ்லிம்கள் எழுப்பப்படும் பொழுது பர்மாவிலிருந்து முஸ்லிம்கள் எழுப்பப்பட்ட அந்த காட்சி காணப்பட வேண்டும். ஆனால் நீங்க இங்க எப்படி வாழணும், இந்த உங்களை அவர்கள் எப்படி நேசிக்கணும் என்றா, நீங்க இந்த ஊரை விட்டு போக நினைத்தால் நீங்க போற வழியில் அவங்க வந்து படுத்துக் கொள்ளணும். நீங்க தயவு செய்து போயிடாதீங்க. என்ன, நீங்க ரொம்ப நல்லவர்கள், நீங்க நேர்மையானவர்கள், நீங்க உங்களோட தொழிலால உங்களோட மக்களுக்கும் எங்கட மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணி நீங்க உதவி செய்தீங்க, நாட்டை முன்னேற்றப்படுத்தினீங்க என்று சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க நிலைமையை மாற்றணும்னு சொல்லி 1960களை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு 20 வருடம் கூட கழியல்ல. 1980களுக்கு பின்னால் என்று நினைக்கிறேன், அங்கிருந்த பல முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் அவர்களுடைய அனைத்தை விட்டுட்டும் உலகத்துல பல பகுதிகளுக்கு நாடோடிகளாக ஓடினார்கள். இன்றும் நீங்க பார்க்கலாம், பர்மாவுடைய முஸ்லிம்கள் அமெரிக்காவுடையும் இருக்கிறாங்க, கனடாவுடையும் இருக்கிறாங்க, ஜப்பான்லையும் இருக்கிறாங்க. நம்முடைய பக்கத்து நாடு இந்தியாவுல சென்னையில பர்மா பஜார் இருக்குது. அந்த பர்மா பஜார் எப்படி வந்துச்சு? அவங்க சின்ன சின்ன பேமெண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாங்க. பெரும் பெரும் செல்வந்தர்கள் அனைத்தையும் அவர்கள் பறித்துக் கொண்டு வெறுங்கையோடு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்தில் இந்தியாவுல சென்னைக்கு வந்து அவர்கள் பெட்டிக்கடை, பேமெண்ட் கடை வைத்து, இப்போதும் பர்மா பஜார் உள்ள கடையை பாருங்க, ஒரு 10க்கு 10 அடி தான் இருக்கும். ஏன் பர்மா பஜார் என்ற பேரு வந்துச்சு? அங்கத்தான் முதலாவது வந்து அவர்களுடைய பேமெண்ட் வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் நினைக்காதீங்க பர்மா வாசிகள் எல்லோரும் தவறு செய்துட்டாங்க, நாங்க நல்லவர்கள். நான் அப்படி சொல்ல வரல. உதாரணத்திற்கு எப்படியும் ஒரு நாட்டையோ ஒரு சமூகத்தையோ குறிப்பிட வேண்டி வரும். அதனால உதாரணத்துக்கு கூறுகிறோம், நல்லவர்களும் இருந்திருப்பார்கள், ஆனால் சமூகத்தை பற்றி அவர்கள் யோசிக்கல்ல. இந்த மண்ணில வாழக்கூடிய மற்றவர்களுக்குரிய வாழ்வாதாரத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும் என்று யோசிக்கல்ல. அதனால் இப்பொழுதும் பங்களாதேஷில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த ரோஹிணியா முஸ்லிம்கள் அகதிகளாக எங்கட நாட்டுக்கு வந்த அந்த ஒரு கப்பல் சமீபத்தில் வந்த சில சகோதர சகோதரிகள் அந்த பர்மாவுடைய எம்பசியில போய் கேட்டா அவர்கள் கூறுகிறார்களாம், இவர்கள் எங்கட நாட்டவர்கள் அல்ல. ஏன் அவர்கள் அந்த நாட்டவர்கள் என்பது கூறுவதற்கு கூட அந்த நாட்டுடைய ஐடென்டிட்டியோ அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டோ அந்த நாட்டுடைய அந்த பர்த் சர்டிபிகேட்டோ ஒன்றுமே இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு 40-50 வருடத்திற்கு முன்னால வாழ்ந்தவர்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்தாங்க. நான் உண்டு, என்னுடைய தொழில் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு என்று தொழிலையும் பிசினஸையும் வியாபாரத்தையும் ஃபேமிலியையும் மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற சமூகத்தினர்களை பற்றி அக்கறை காட்டல்ல. ஒரு கட்டம் ஒன்று வருது, அவர்களும் துரத்தப்படுகிறார்கள். பின்னால் இருந்த ஏழைகள் அப்பாவிகள் ஊர் இல்லாமல் நாடு இல்லாமல் உலகத்துல பங்களாதேஷ்ல அந்த அந்த டென்ட்டுகள் எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா இந்த நிலைமை எதனாலும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னால அமெரிக்காவுடைய அந்த லாஸ் ஏஞ்சலிஸ்ல, அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவுல அந்த ஹாலிவுட்டுடைய முக்கியமான பெரும் அதாவது கலைஞர்கள், நடிகர்கள், செல்வந்தர்கள் வாழ்ற அந்த பகுதியை அல்லாஹ் ஒரு நாள்ல எப்படி மாற்றினான். நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு படம் பார்த்தோம். படம் உண்ட ஒரு காட்சி உண்டு. 460 நாள்ல அந்த பெலஸ்தீன் உள்ளத்தில் ஜபாடியா பகுதியை அழிக்க 460 நாள் போச்சு. ஆனால் இந்த கலிபோர்னியாவுடைய அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் அந்த ஹாலிவுட் பகுதியை அதே மாதிரி மாத்திரத்துக்கு வெறும் ஒரு நாள் தான் அல்லாவுக்கு போயிருக்குது. நாங்க யாரும் சந்தோஷப்படுறல்ல. யாருக்கும் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சோதனைகளோ அழிவுகளோ சிரமங்களோ வரக்கூடாது. ஆனால் இவைகளை அடிக்கடி அல்லாஹ் அனுப்புவது எதற்காக? நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்களும் விழிப்பாக இருங்க. நீங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த வேறொரு விதத்தில் அல்லாஹ்வுடைய அதாபும் தண்டனைகளும் வரும் என்பதைத்தான் அல்லாஹ் சூசகமாக சுட்டி காட்டுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால 4-5 வருடங்களுக்கு முன்னால இந்த நிலைமையை அல்லாஹ் மாற்றி அமைதியான ஒரு நிம்மதியான ஓரளவு சந்தோஷமான ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். இதை பயன்படுத்தி கண்டதே காட்சி கொண்டதே கோலம், ஆட்டம் கூத்து களியாட்டம் கும்மாளம் ஆடம்பரம் வீண் குறையம் என்று சொல்லி எங்கட பணங்களை காசுகளை செலவழித்து எங்கட ஆண் பெண் பிள்ளைகளை பெரியவர்களை ஆண்களும் பெண்களும் 2 கலந்து அவர்களை நாங்க ஃபித்னாவுல பாவங்கள்ல ஈடுபடுத்தினோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அந்த மாதிரி நடத்தாமல் ஆக்கி வைப்பானாக. பர்மாவை விட மோசமான நிலைமை சிலவேல அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்துவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆனில் உள்ள இந்த வரலாற்று சம்பவங்களை உதாரணமாக சொன்னோம். குர்ஆனை படிப்போம், அதில் உள்ள வரலாற்று சான்றுகளை படிப்போம், அதன் மூலம் படிப்பினைகளை பெறுவோம். நம்முடைய தொழில் நடவடிக்கைகளை ஹலாலான முறையில் செய்து இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தில் உள்ள பண்பாடுகளை, நல்ல குணங்களை, நேர்மைகளை இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு காட்டி அவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வைத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பும் இரக்கமும் நம் மீது இறங்கி அவனுடைய பாதுகாப்பு வந்தால் நாங்கள் அமைதியாக வாழலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்களுடைய மன்னிப்பாயாக. உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான அனர்த்தங்கள் எதுவுமே இயற்கை அனர்த்தம் இல்லை யா அல்லாஹ், எல்லாமே உன்னுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். எல்லா விதமான அனர்த்தங்களிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து உலகளாவிய மனிதர்களை நீ பாதுகாப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல ஆட்சிகள் நடந்து மக்கள் அமைதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் விருதோஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.